ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மூணு குரங்கு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மூணு குரங்குல ஒரு குரங்கு என்ன சொல்லிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அருணன்ற குரங்கு. அவன் பேர்லாம் நமக்கு தெரியல, அவன்லாம் நம்மளுக்கு கதையே இல்லைங்க, அவனை விட்டுருங்க. அவன் என்ன சொல்றா போலன்னா, அஜித்து தான் கடைசி படம் இது நடிக்க போறாரு, இந்த படத்துக்கு அப்புறம் அவ்வளோதான், அவர் மார்க்கெட் அவுட்டு, அவர் இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டார் கண்டிப்பாக, கன்ஃபார்மு. ஏன்னா பார்த்தோன்னா எந்த ப்ரொடியூசரும், இது கேட்டுக்கோங்க, எந்த ப்ரொடியூசரும் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் சினிமாவில் அவ்வளோ பெரிய ஆளு, அதெல்லாம் இல்லை, அவரை வச்சு படம் தயாரிக்கங்க எந்த தயாரிப்பாளரும் தயாரா இல்லை, இவங்க போய் கெஞ்சுறாங்க. ஏன்னா நடித்த படங்கள் எல்லாமே லாஸா. இந்த குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி லாஸ் ஆயிருக்கான். சம்பளம் 180 கோடி பேசினாங்களாம். அது படம் ஃப்ளாப் ஆகுதுனால 65 கோடி மைனஸ் பண்ணிட்டு 110 கோடி அப்படின்னு தான் சொல்றேன்னு சொன்னாங்களாம். இது போக பார்த்துட்டு இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காரு, அஜித்தை படம் வச்சு எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா, அதனால ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பேசினாங்களாம். வேணா மேக்ஸிமம் அஜித்துக்கு வேணா 80 கோடி தரேன், இல்லை 90 கோடி தரேன், அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும், பண்ணால் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இது வேணும்னே அஜித்தை குறி வச்சு டார்கெட் பண்ணி அவரை மார்க்கெட்டை காலி பண்ணுறதுக்காக ஒரு கும்பலை இறக்கி விட்டுருக்காங்கன்றதை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க, அஜித்துக்கு வேஸ்ட்டுங்க, அவர் படம் யாரும் பார்க்கறதுக்கு இல்லையா. டேய், இது தமிழ்நாடு, அஜித்துக்கு இருக்கிற ரசிகர்கள்லாம் வேற யாருக்கு இருக்கா? இப்போதைக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். முதல் நாள் ஷோ எவனை எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, படம் ஃபிளாப்பு, குட் பேட் அக்லி ஃபிளாப்பா? எப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதாவது இவனு 3 பேர் யாரும் தெரியல. வாரிசு ஒரு மிகப்பெரிய ஹிட்னு சொன்னவனுங்க, பீஸ்ட் சூப்பர் ஹிட்டா போச்சு, படம் நல்லா இல்ல, இருந்தாலும் படம் கலெக்ஷன் பயங்கரம் பின்னி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருடா விட்டு சுத்தனவங்க கோல்டு காயின் பார்ட்டிங்க. நீங்களா அஜித் குமாரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டா அவர் சொல்றாப்புலையா, இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு, இந்த மாதிரி அஜித் என் படத்தை பார்த்தா பாரு, பார்க்கலனா போ, அதெல்லாம் டைம் இருந்தா பாருங்க, இந்த மாதிரி சொல்றதுனால ஆடியன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்களா, அதில் ஒரு ப்ரொடியூசர் கேன்சல் பண்ணி விட்டாராம். இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் எப்படி எப்படி என்ன வாய் கூசாம ஒரு மனசாட்சி இல்லாம பேசுறீங்களா நீங்க? அந்த மனுஷன் எங்க பாரு, படமே வரலனா கூட அவரு கொடுக்குற ஸ்டில் ஒரு இங்கே போயிட்டு வர பார்த்தீங்கன்னா அந்த நியூஸே போதைங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. நிறைய பேர் ஒரு கடவுளா வணங்குறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த நல்ல மனுஷன், அவர் சொல்றது கேட்குறாங்க, கீழ்படுத்தி நடக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாரு, ரசிகர்களை டே உன் வாழ்க்கையை பாரு, வேற எதுவும் தலையிடாத, உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருக்கிறது நான் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நான் என்னோட பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கேன், நீ என்னையே இது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுரேஷ் சந்திரா எல்லா ப்ரொடியூசர் வீட்டு வாசலும் ஏறி இறங்கிட்டாராம். சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. யாரு? சுரேஷ் சந்திரா சார். சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். போய் கேட்டாங்களாம், இல்லை சார் நான் அவரை வச்சு படம் எடுக்கிற மாதிரி இல்லை சார், வேஸ்ட்டு சார். கடைசியாக 80 கோடினா பேசிக்கலான்னே சுரேஷ் சந்திரா படம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இப்போ அஜித் படம் நடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். அது கூட பொறுத்துப்பங்க. அவன் சொல்றான், இப்போ விஜயும் சினிமா விட்டு போயிட்டாரு, அப்புறம் யார்கிட்ட போய் போட்டி போடுவாரு? விஜய் சிவகார்த்திகேயன் தான் போய் போட்டி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். யாரு? அந்த அந்த இவ்வளவு நாள் விஜய் இந்த சினிமாவில் இருந்தாரு, அவர் என்ன வாங்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி இவரு ஏத்திக்கிட்டே வந்தார். இவர் வெற்றி கொடுத்து ஏத்தல, இப்ப அவரே சினிமா விட்டு போயிட்டாரு. இப்ப யாரை வச்சு நீங்க சம்பளத்தை ஏத்துவீங்க? அதே சிவகார்த்திகேயன் சம்பளத்தை பார்த்துதான் இனிமே அஜித் சம்பளத்தை ஏத்துவாருன்னு நினைக்கிறேன். அவன்லாம் எப்படி இந்த மனுஷன் ஒரு விமர்சனம் வைடா, அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலம் விமர்சிக்கிற. எங்களுக்கு கூட தான் விஜய் பிடிக்காது, இருந்தாலும் விஜய் மார்க்கெட் அவுட் அப்படி அவுட்னு சொல்லிட்டு சொல்றமா, ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கமா? மனசாட்சின்றது இல்ல. ஏன் இந்த அளவுக்கு ஒரு அந்த மனுஷன் எப்படி இன்னும் அவன் பேஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு, எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு கேட்கறேன், இவ்வளவு தூரம் நீ வாய் கீழே பேசுறல்ல, ப்ரொடியூசர் எவனும் வரலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் நடிச்சுட்டு இருக்காரு அஜித். எந்த ப்ரொடியூசரோ எந்த டேரக்டர் இந்த அஜித்தால தான் என் வாழ்க்கையே போச்சுன்னு ஒருத்தன் சொல்லி பார்க்கலாம், ஒரு டாக்டர் சொல்லி பார்க்கலாம். எப்படி மனசாட்சி இல்லாம நீ பாட்டுன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம உட்கார வச்சு நீ பேசிட்டு இருக்கியே? நான் காட்டுவா விஜயால அழிஞ்சவங்க சொல்லிட்டு இப்ப லாஸ்டா பார்த்தா புலி பட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல, ஒரு பேரு மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரிங்க என்ன விஜயால தான் தூக்கமே போச்சு,
விஜயால வந்து என்னால முடியவே இல்லை, அவர் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை, என் லைஃபே போச்சுன்னு சொல்றாரு. இவர் மட்டும் நிறைய ப்ரொடியூசருங்க சொல்லியிருக்கிறாங்க, டேரக்டருங்க சொல்லியிருக்காங்க, அவர் என் பேச கேட்க மாட்டாருங்க, அவர் இஷ்டத்தை நடிப்புன்னு சொல்றாருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அஜித் மீது விமர்சனங்கள் வந்துச்சா? அவர் எவ்வளவு பங்க்சுவாலிட்டியான ஆளு, எந்த அளவுக்கு டிசிப்ளினான ஆளு கேட்டா வந்து சம்பளத்தை ₹1 கூட குறைக்காம அவர் எத்தனை பேருக்கு, நான் என்னத்த சொல்றது, எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் லாஸ் சம்பளம் வாங்காம கூட பண்ணியிருக்காரு, பாதி சம்பளம் வாங்கிக்கணும் கூட. நீ வந்து அசால்ட்டா வந்து நீ பேசிட்டு இருக்க, அவர் வந்து 180 கோடி விஜய் 180 கோடி வாங்கினா 190 கோடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஆளா வரலாம்? அவருக்கு பணமாடா இல்ல? யாரா நீங்களா? ஒரு கொஞ்சம் கூட ஒரு யோசிக்க மாட்டீங்களா? கேட்டா இந்த அஜித் ரசிகர்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, எங்களெல்லாம் வந்து அப்படியே திட்டுவானுங்க, அவனுக்கு கடக்குறானுங்க. இவன் ஆக்சுவலா வந்து இவன் பின்னாடி யாரு இருக்கான்றது விசாரிக்கணும். இந்த மாதிரி கீழ்த்தனமா, அதாவது அவர் வந்து அவர் படம் எப்போ வரும் சொல்லிட்டு எல்லாரும் ஏங்கின்னு இருக்காங்க, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும், எப்போ அடுத்த படம் தலை நடிக்க போறோம், எப்போ நாங்கள் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருக்காங்க. இங்க எத்தனை லட்சம் பேர் வந்து ஏங்கின்னு இருக்காங்க. நீ அசால்ட்டா வந்து என்ன சொல்ற, இல்ல மாரி வந்து அவங்களாம் வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை பாக்குறதுக்கு, அஜித்தே போயிடுவாரு. ஏய், நீ கடைசி வரைக்கும் நீ இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அஜித் ரசிகர்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல, அஜித் அவர்கள் கட்டுப்பாட்டு கண் அசைவில் இருக்கிறாங்க. கண் அசைவு ஒண்ணு இல்ல, அவர் சொல்றது கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த அஜித் ரசிகர்கள் வேற, இப்பெல்லாம் பக்காவா ஆயிட்டாங்க அவங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த அளவுக்கு வந்து டீசெண்டா நடந்துமோ அவர் டீசெண்டா நடந்துக்கிறாங்க. நீ முன்னாடி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்கள? தரம் தாழ்ந்து பேசாத, நீ பார்த்து பேசு, உஷாரா பேசு, இது மாதிரி கேவலமாலாம் பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, சினிமா விட்ட போயிடுவாரு. என்னயா பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு உங்களுக்கு இது? இப்போ விஜய்க்கு வந்து மார்க்கெட் இல்ல, அவர் படத்தை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு, நம்புவீங்களா நீங்க? நாங்க சொல்லியிருக்கோமா? நாங்களே விமர்சனம் பண்ணிருக்கோம், நாங்க எப்பயாச்சும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோமா? அதுவே மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி ஒரு மனுஷனை, ஒரு நல்ல மனுஷன் அவரை போயிட்டு இப்படி சொல்றியே. நீ வீடியோ நீ இந்த இங்க பாரு, நீ வந்து நீ பேசிட்டு போயிடுவ. நீ பேசுனதை கேட்டு நிறைய பேர் அழுவானுங்க, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் மேல வச்ச பாசம் அந்த மாதிரி. நீ அசால்ட்டா வந்து நீ பாட்டு வாய்க்கு வந்துல நீ பாட்டு பேசிட்டு போயிடுற. நீ உனக்கு தெரியாது அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு. அத்தனை பேர் ஃபீல் பண்ணுவானுங்க அந்த வீடியோவை பார்த்தவனுங்க. இவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட இது இல்லாம, என்னமோ ரொம்ப ஒரு கீர்த்தனா பேசுறீங்க. கஷ்டப்பட்டு வந்த மனுஷன் அவரு. எவ்வளவு தயவும் இல்லாம எவ்வளவு வந்து விமர்சனங்கள் வந்துச்சு, எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. அவரு தமிழே பேச தெரியல அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு ஏளனமா பேசுனீங்க. இப்போ அவர் குரல், அவர் பேச மாட்டாரா? அவர் பேசுனா அவர் தியேட்டர்ல வந்து ஒரு வார்த்தை எதனா ஒன்று சொன்னாலே கத்துறதுக்கு அந்த தியேட்டர் அழுதுங்க. அப்ப அப்படி வந்து பேசுனீங்க, அவர் தமிழே தெரியாது, அது தெரியாது, அப்படி கேவலப்படுத்துறீங்க அப்பெல்லாம். இப்போ இதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை கண்டு முடியல. எப்படி இந்த படமே வராம எப்படி இந்த ஆளுக்கு இவ்வளவு ரசிகர்கள் வர்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி உனக்கு காண்டு தாங்க முடியல. எவனோ காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு பேசாத, மனசாட்சி இல்லாம பேசாத.